இதெல்லாம் ரொம்ப அசிங்கமா இருக்குதுடா. ஏதோ சாதாரணமான ஆட்டோல போனாங்க, எப்படா டே மனசாட்சி தொட்டு பேசுங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த பொண்ணு தங்கி இருக்கிற ஹோட்டல் எவ்வளவு எக்ஸ்பென்சிவ், அவங்களுக்கு பின்னாடி நிக்கிற பவுன்சர்ஸ் எவ்வளவு எக்ஸ்பென்சிவான ஆளுங்க, கேமராமேன்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட ஆனா சாதாரணமா ஆட்டோல போயிட்டாங்களா. அப்புறம் அவங்க பிஆர்ஓ இவ்வளவு கேவலமா மட்டமா யோசிச்சிருப்பானா? டே அவங்க சாதாரணமான பீப்புள் இல்லடா, அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏலியன்ஸுக்கு விட பெரிய லெவல்ல இருக்க வேண்டியவங்க. அப்புறம் அப்படி சாதாரணமா போட்டீங்க, மனசு கஷ்டமா இருக்குடா. டேய் இன்னும் எங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க. இல்ல இதைத்தான் நாங்க என்ன நம்பவும் நினைச்சீங்களா? இது இந்த ஒரு ஆக்டர் மட்டும் சம்பந்தப்பட்டது இல்லைங்க. இவங்க ஏர்போர்ட்டுக்கு போனா ஒரு 10 கேமராமேன் முன்னாடியே வந்துடுறாங்க. எப்படி இவங்க பிஆர்ஓக்கு ஆல்ரெடி ஒரு மெசேஜ் பண்ணிடுவாங்க, நான் இந்த டைமுக்கு வரேன்ட்டு, எந்த மாதிரி கண்டென்ட் போடுறதுங்கிறத உங்க பிஆர்ஓ டிசைட் பண்ணுவான். உங்க பிஆர்ஓ நல்லதா டிசைன் பண்றாரா? கிடையாது. சாதாரணமான காஸ்டியூம்ல வராங்க, சாதாரணமான ஆட்டோல போறாங்க, சாதாரணமான ஆட்களுக்கு காசு கொடுக்குறாங்க. எப்படா அப்படின்னா எழுதுறீங்க? எப்படா இதெல்லாம் நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு இன்னுமே புரியல. இது பத்தாக்குறைக்கு இந்த வீடியோஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆட்டோமேட்டிக்கா பூஸ்ட் போட்டு விட்டுறீங்க. அது எல்லாரோட வீடியோஸ்லயும் வந்து துறைக்குது.